அதிமுகவை தடம் தெரியாமல் உடைக்கும் தாவேக. விஜயபாஸ்கர் அவுட். சொல்லி சொல்லி வீழ்த்தும் விஜய். அதிமுகவினர் பலரும் அடுத்தடுத்து தாவேகவில் இணைந்து வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது அதிமுகவின் பலத்தை அடியோடு முறிக்கும் அபாயம் உள்ளது. தமிழக அரசியல் களம் தொடர்ந்து அதிர்வுகளை சந்தித்து வரும் நிலையில் மீண்டும் ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் அதிமுகவின் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் சி. விஜயபாஸ்கர் தனது எம்எல்ஏ பதவியை அதிரடியாக ராஜினாமா செய்துள்ளார். இந்த நடவடிக்கை அவரது தமிழக வெற்றிக் கழகம் இணைப்புக்கு முன்னோடியாக பார்க்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியலில் நடைபெறும் கட்சி தாவல்கள் மற்றும் புதிய கூட்டணி உருவாக்கங்களுக்கு இது மேலும் வேகம் சேர்க்கும் என அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். விஜயபாஸ்கர் அதிமுகவில் நீண்ட காலமாக முக்கிய பொறுப்புகளை வகித்தவர். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருந்து கட்சியின் விசுவாசியாக இருந்த அவர் பின்னர் சுகாதார அமைச்சராக பொறுப்பேற்று பல்வேறு சீர்திருத்தங்களை முன்னெடுத்தார். கொரோனா காலத்தில் சிறப்பாக பணிகளை செய்தவர். ஆனால் சமீப காலமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமைக்கு எதிராக அவர் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தி வந்தார். குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டதை தொடர்ந்து கட்சி தலைமைக்கு எதிரான அவரது போக்கு தீவிரமடைந்தது. சட்டப்பேரவையில் தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த ரெபல் எம்எல்ஏக்களில் முன்னணியில் இருந்த விஜயபாஸ்கர் அண்மையில் எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக விமர்சித்து பேசியிருந்தார். கடினமாக உழைக்கும் தொண்டர்களை எதிரிகளாக பார்க்கும் தலைமைக்கு வரலாறு என்றும் வெற்றியை தந்ததில்லை என அவர் கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த ராஜினாமா மூலம் அதிமுகவின் புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மண்டலங்களில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தாவேக தலைவர் விஜய் தலைமையிலான அரசு பலப்படுத்தப்படும் வகையில் அதிமுகவில் இருந்து தொடர்ந்து முக்கிய தலைவர்கள் இணைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. விஜயபாஸ்கரின் இந்த முடிவு அந்த வரிசையில் மற்றொரு முக்கிய அத்தியாயமாக அமைந்துள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் பட்டியலில் கே.ஏ. செங்கோட்டையன், எம்.சி. சம்பத், கடம்பூர் சி. ராஜு, உடுமலை கே. ராதாகிருஷ்ணன், என்.ஆர். சிவபதி, வெல்லமண்டி என். நடராஜன், கே.டி. பச்சைமால் போன்றோர் இடம்பெற்றுள்ளனர். இவர்கள் அனைவரும் தங்கள் பகுதிகளில் செல்வாக்கு மிக்கவர்கள். ராஜினாமா செய்து இணைந்த எம்எல்ஏக்களில் மரகதம் குமாரவேல், எஸ். ஜெயக்குமார், பி. சத்யபாமா, இசக்கி சுப்பையா ஆகியோர் முக்கியமானவர்கள். முன்னாள் எம்பிக்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகளான என். பாலகங்கா, ஆர். வனரோஜா, ஏ. இளவரசன், எம். வசந்தி, ஆர். நடராஜ், இ. புவனேஸ்வரி உள்ளிட்டோரும் தாவேகவில் இணைந்துள்ளனர். இந்த தொடர் இணைப்புகள் தாவேகவை வலுப்படுத்தும் அதே வேளையில் அதிமுகவுக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளது. விராலிமலை தொகுதியை தனது கோட்டையாக கொண்ட விஜயபாஸ்கரின் ராஜினாமா அடுத்த கட்ட அரசியல் மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியல் வட்டாரங்கள் இப்போது அவரை அதிகாரப்பூர்வ இணைப்பை ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளன. இந்த நிகழ்வு 2026க்கு பிந்தைய தமிழக அரசியலை மேலும் சுவாரஸ்யமாக்கியுள்ளது. கட்சி உறுப்பினர்களிடையே அதிருப்தி அதிகரிக்கும் பட்சத்தில் இன்னும் பல தலைவர்கள் தாவேகவை நோக்கி நகர்வார்களா என்பது அடுத்த சில நாட்களில் தெரியவரும்.